ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் கொடுமையை அனுபவிக்கலாம். அம்மாவா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள சில வேளைகளில் நிறைய கொடுமைகள் நடக்கும். அம்மாவா இல்லையா? சொல்லுங்கப்பா. அம்மாவா. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நிறைய கொடுமைகள் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கொடுமைப்படுத்துறது பொல்லாத ஒரு சாத்தானின் ஆவி. எப்படி நீங்க நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, புருஷன் மனைவியை கொடுமைப்படுத்துறாங்க, பிள்ளைகள் தாய கொடுமைப்படுத்தினாங்க, மருமகள் மாமியாரை கொடுமை, மாமியார் மருமகள் கொடுமை, வரதட்சணை கொடுமை, நிறைய கொடுமைகள் இருக்கிறது. அந்த நாட்கள் அப்படிதான் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கொடுமை வேலைகளை வாங்கி கடுமையான வேலைகளால் அவர்களை கொடுமைப்படுத்தினார்களாம். அவர்கள் ஜீவனையே கசப்பாக்கினார். ஒரு கொடுமை வரும்பொழுதுதான், கொடுமை அனுபவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வாழ்கிற வாழ்க்கையை வேண்டான்ங்கிற மனநிலைமை வரும். புரியுதா நான் சொல்றது? கரெக்டா இல்லையா? ஒருத்தருக்கு வாழை ஏன் பிடிக்காது? வாழ்றதே வெறுப்பா இருக்கும், வாழையே பிடிக்காது நிறைய பேர். அதுக்கு காரணம் அவர்கள் கொடுமையை அனுபவிக்கிறதுனால. இந்த வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, அவன் போட்டுற பிரஷரும் அவன் கொடுக்கிற நெருக்கமும் அந்த கொடுமை தானே அது. சொல்லுங்கப்பா. இங்க மனுஷன் அவன் வாங்கினவன் என்ன பண்ணுவான்? நிறைய பேர் நிறைய சூசைட் அட்டன் பண்றாங்க, தற்கொலைக்கு போறாங்க. எதனால நினைக்கிறீங்க? இந்த பிரஷர், இந்த பிரஷர், இந்த கொடுமையினால இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கு போகிறது. தேவனை அறியாத அநேகர் தற்கொலை பண்றாங்க. எதற்கு? இந்த கொடுமை. ஏதோ ஒரு கொடுமை, ஏதோ ஒரு பிரஷர் அவங்க மேல திணிச்சு அவங்கள மனதளவுல அவங்கள பலவீனப்படுத்தி அவர்களை சோர்வடைய பண்ணி ஜீவனை கசப்பாக்கி. ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, எத்தனை கொடுமையை எகிப்தியர்கள் பண்ணினாலும் ஒருத்தன் கூட சாவணும்னு நினைக்கல. கையை உயர்த்தி ஒரு அல்லியல சொல்லுங்கப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தானுக்கு இருக்கிற வித்தியாசம். உலகத்தான் என்ன பண்ணுவான்? வாழ்க்கையை முடித்துக்கிடலாம் நினைப்பான் கொடுமையை அனுபவிக்கும் போது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தேவனை அறியாதவன் என்ன பண்றானா, ஓகே இவ்வளவு இந்த கொடுமை தாங்க முடியும். இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பிள்ளைகளுக்கு மருந்தை கொடுத்துட்டு அவன் தகப்பன் என்ன செஞ்சான்? தற்கொலைக்கு முயற்சி பண்ணான். நடந்தது என்ன? அவனை காப்பாத்திட்டாங்க. 10-15 நாள்ல காப்பாத்தியாச்சு. பிள்ளை செத்து போச்சு. தற்கொலை என்பது ஒரு நாள் முடிவு கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சூசைட் இது தற்கொலை பண்றது ஒரு பொல்லாத ஆவி. ஜீவனை முடிச்சிட்டு போறது ஒரு நிமிஷம் தான். பட் நித்தியமா உன் ஆத்துமா நரகத்துல தேவனுடைய சமூகத்திற்கு வராதபடி பரலோகத்திலும் தள்ளப்பட்டு நரகத்திற்கு உன்னை சத்துருவானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் உன்னை இழுப்பதற்காக. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க. நிறைய அமுக்கங்கள் உனக்கு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் ஒடுக்கினார்கள். ஆனாலும் முந்தின வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, சொல்ல போனா அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய். இன்னைக்கு இதை பாக்குறவங்களுக்கு சொல்றேன், தற்கொலை. ஏன்னா பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு தான் அநேக காரியங்களை. அதுலதான் நிறைய பேர் தற்கொலைக்கு செலவும் போவேன். செலவு என்ன பண்ணுவான்? நேர போய் தண்ணி அடிக்கிறதுலையும் வேற இதுலையும் போய் மைண்டை செலுத்தி, அதுவும் தற்கொலை தான். தண்ணி அடிக்கிறதும் ஒரு தற்கொலை தான். இது உடனே கொள்ளும், அது பிந்தி கொள்ளும். சொல்லுங்க பாப்போமே. இல்ல பிரச்சனையை மறக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க பிரச்சனையை மறக்கணும், இதை மறக்கணும். சரி போய் ஏதோ ஒன்று ஊத்திக்கிட்டா அதை அப்படியே கொஞ்சம் மிதந்துட்டு இருப்பாங்களாம். அதுவும் தற்கொலை தான். என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளணும். இது பொதுவாகவே நான் சொல்றேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற. எந்த பிரச்சனைனாலும் உனக்கு வழி இயேசு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசு. அவர்தான் வாசல். அதான் சொல்ல, என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வேற வழி கிடையாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு இல்லைன்னா வேற வழி கிடையாது. சத்தமா ஆமென். அப்ப பிசாசானவன் என்ன பண்றானா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, எல்லாம் சொல்லுங்க வகை தேடி, உன்னை எப்படி விழுங்கலாம், யாரை வச்சு விழுங்கலாம், எதை வச்சு விழுங்கலாம், வகை தேடி சுற்றி
திரிகிறான். அப்ப ஈஸியான நிறைய பேர் பண்ற பிரச்சனை என்னன்னா, இந்த வெளிச்சம் இல்ல, தற்கொலை பண்ணி தற்கொலைக்கு நேரா போகிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய, இப்ப கூட ரீசெண்டா கூட பெங்களூர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன், பேர் மறந்துடுச்சு, ஒரு கேரளாக்கார் கோடீஸ்வரன் ஷூட் பண்ணி செத்துக்கிட்டார். பாத்தீங்களா? இப்ப ரீசெண்டா எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ குடும்பங்கள் பிசாசால சூறையாடப்படுகிற காரணம் என்னன்னா, இந்த எகிப்தினுடைய ஆவிகள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க ஜீவனை கசப்பாக்குனாங்க, ஆனா ஒருவனும் சாவணும்னு நினைக்கல. ஏன்னா அவர்களுடைய தேவன் அவர்களுக்காக இருந்தார். நம்முடைய தேவன் என்னைக்கும் சதாகள் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா.